உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு விக்கா டிஜிட்டல் செட்டப் பாக்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னு உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்கள் ரிமோட்டில் வந்து செட் பட்டன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த வீடியோ அவங்க வந்து இந்த ட்ரிக் வந்து உங்களால் செய்ய முடியும். அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட் வந்து அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட்டு இல்லைனா ஏசி ரிமோட்டு எது ஐஆரில் ஒர்க் ஆச்சுன்னா அதை வச்சு நம்ம கூட கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் செட்டப் பாக்ஸ் ரிமோட் வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பாக்ஸ் ரிமோட்டை வச்சு இந்த ப்ளூடூத் ரிமோட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா உங்கள் ரிமோட்டில் வந்து செட் பட்டன் இருக்கணும்னு சொன்னேன்ல, அந்த செட் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அமுக்கிட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போனா தான் வந்து அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகாமல் அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்து ஒயிட் கலர் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயிட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த ரிமோட்டில் வந்து கனெக்ட் பண்ணணுமோ அந்த ரிமோட் எடுத்து அந்த பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். அந்த ஐஆருக்கும் நேராக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா 2 தடவை பிளிங்க் ஆகிட்டு அப்படியே மறுபடியும் பிளிங்க் ஆகாமல் அப்படியே லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வேறு ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணணும். வால்யூம் ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து வால்யூம் ப்ளஸ் வந்து இங்கே கீழே இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். மேலே இருக்க அந்த 4 பட்டன் மட்டும்தான், கீழே இருக்க பட்டன் வந்து செட்டாப் பாக்ஸில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணோன்னே அதை வந்து லைட் வந்து பிளிங்க் ஆகாமல் எரியுது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே வந்து செட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செட் பட்டன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெஸ் பண்ண அதை வந்து காமிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆயிரும் அந்த பட்டன் வந்து. அந்த ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட்டை தான் பேர் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட் வந்து போயாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரிமோட்டால் ஆன் பண்ணி காமிக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகுது. ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஐஆரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி ரிமோட்டால் செஞ்சு பார்த்தோம்னா அதுவும் ஆன் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபும் ஆகும். மேலே இருக்க ஒரு லைனுக்கு மேலே இருக்க பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது கீழே வந்து நம்ம பேர் பண்ணால் கூட ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம வந்து இந்த ரிமோட் வச்சு ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த 2 ரிமோட் வந்து பேர் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து அந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட் வச்சு கூட நம்ம அந்த ப்ளூடூத் ரிமோட் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.